காய்ஸ் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்துருச்சு. வாங்க இதை செக் பண்ணிடலாம். ஓகே, டப்பா வெயிட்டாக இருக்குது. அதே பொருள் தான் வந்திருக்கும். சூப்பர். வாவ், புது பேக் சேம். ஓகே, அதே தானே, அதே மாடல் 20,000 mAh 35 watts அவுட்புட். இதுலேயும் சீல் நல்லா தான் போட்டிருக்காங்க. இந்த கீழே பாருங்கள் போட்டுன்னு சிம்பிள் இல்லை, மேலே இருக்க சீலில் போட்டுன்னு இருக்குது. இதுவுமே உள்ளே பாருங்கள் டேமேஜாக தெரியுது. இது அதான் யூஸ் பண்ணி போட்டுருப்பானுங்களான்னு தெரியல. இந்த சீல்லையும் போட் சிம்பிள் இருக்குது, இந்த சீல்லையும் போட் சிம்பிள் இருக்கா. ஆனால் இதில் இந்த சீலில் போட் இருக்குது, கீழே இருக்கிறதுல இல்லை. இவங்களாம் அதை எடுத்து ஒட்டியிருப்பாங்களோ சந்தேகமாக இருக்குது. செக் பண்ணிடலாம். நானும் இது பின்னாடி சீல் இருக்குன்னு தான் நினச்சேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், அது சீலே ஆகலை. நான் இதே தெரியாமல் மேலே இருக்க சீல் வேறு பிச்சுக்கிட்டு இருக்கேன். பவர் பேங்க் உள்ளே இருக்கு. சூப்பர். பவர் பேங்க் செக் பண்ணிடலாம். மேலே எந்த ஸ்க்ராட்சும் இல்லை, புதுசு மாதிரி தான் இருக்குது. எந்த ஸ்க்ராட்சுமே தெரியல, புதுசு மாதிரி தான் இருக்குது. பாடியிலையும் எதுவும் தெரியலை. இங்கே பாருங்கள் கைஸ், தெரியுதா ஸ்க்ராட்சு? இவனுங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்ததுலேயும் ஸ்க்ராட்ச் பாருங்கள். இங்கே சைடில் ஸ்க்ராட்ச் இருக்குது. ஏன் நம்மளுக்கு இப்படி பண்ணுறாங்க? ஒரு புது ப்ராடக்ட் தானே கேட்குறோம், அதை தரத்துக்கு முடியலையா அவங்களால? எல்லாத்துலேயும் இப்படி ஸ்க்ராட்ச் டேமேஜுன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது கைஸ்? பார்த்தா யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை விட கைஸ் இதுலேயும் சவுண்ட் வருது இல்லைங்க. ஒருவேளை இந்த பவர் பேங்க் எல்லாத்துலேயும் இப்படி சவுண்டு வரும் போல். கேட்குதா? கேட்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆள் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்களா, வேறு எதாவது பீஸு ஆல்ரெடி எதுவுமே ரிட்டன், மேபி இதில் சவுண்டு வருதுன்னு எல்லோரும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க போல் இருக்குது. தெரியல ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இதை நான் போட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறதா, இல்லை நம்ம செல்லரை சொல்கிறதா, அமேசானை சொல்கிறதா? அமேசான் இதுக்கு பொறுப்பு கிடையாது, செல்லர் தான் மோஸ்ட்லி. செல்லர் அண்ட் போட், நீங்கள் தான் அதை பார்க்கணும் என்னென்னு. நான் அதை செக் பண்ணி நல்லா இருந்தால் நான் வச்சுக்கலான்னு தான் இருக்கேன். பட் இந்த மாதிரி திரும்பி பண்ணாதீங்க. உங்களை நம்பி தான் ப்ராடக்ட் வாங்குகிறோம், பட் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கள். இந்த சவுண்டு வந்து என்னென்னு தெரில, இது டிஃபால்ட்டாகவே வருமா எல்லா போட் பவர் பேங்க்லேயும் தெரில. நிறைய பேர் கேட்டிருக்காங்க வேறு என் வீடியோ பார்த்து இந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு. சரி ஓகே, இது நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகேவா? பை.